வணக்கம். இந்த மனதை வெல்லுங்கள் என்ற புதிய நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. ஆங்கிலத்தில் கூறுவார்கள், ஹாப்பி மைண்ட் இன் அ ஹாப்பி பாடி. மனதை எப்படி ஆரோக்கியமாக குஷியாக வைத்துக்கொள்ள வேண்டும், உடலை எப்படி குஷியாக ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும், இந்த கேள்விகள் நம் அனைவருக்குமே இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கூற வருகிறார் நமது ராஜயோகி பிரம்மகுமார் பாண்டியமணி அவர்கள். இவர்கள் கடந்த 40 ஆண்டு காலமாக ராஜயோகாவை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். இவர் பிரம்மகுமாரி இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையின் இயக்குனராய் இருக்கிறார். வணக்கம் பிரதர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பிரதர், எல்லாருக்குமே என்ன ஆசை இருக்குன்னா, பொதுவாக உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும், மனதையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு தான் ஆசை இருக்கு. நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கு, ஆனா மனம் ஆரோக்கியமாக இருப்பதில்லை. சில பேருக்கு மனம் ஆரோக்கியமாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருப்பதில்லை. இதற்காக நீங்க ஏதாவது ஒரு செயல் திட்டத்தை எங்களுக்கு கூற முடியுமா? நிச்சயமாக. இந்த மனதை வெல்லுங்கள் என்ற ஒரு புத்தகத்தை எழுதும்போது இதை நடைமுறை வாழ்க்கையில் எப்படி நாம் இந்த மனதை வெல்வதற்கு சில பயிற்சிகளையும் முயற்சிகளையும் செய்யணுங்கிறத நானே என்னுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்த்தேன். அப்போ தான் ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன். மனதை நாம் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு, இல்லை மனதை ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்கு உடல் அளவில் கூட, அதாவது செயல் அளவில் கூட நாம் சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு. அதுக்காக நான் என்ன பண்ணணுன்னா, 21 நாள் செயல் திட்டம், மகத்தான இந்த ஒரு திட்டத்தை நான் அறிமுகப்படுத்தினேன். அந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமானது ஒவ்வொரு நாளைக்கும் நாம் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது தான். அதனுடைய சிறப்பு என்னவென்றால், ஒரு நாள் நீங்கள் ஒன்றில் ஆரம்பிச்சிங்கன்னா அதை தொடர்ந்து 21 நாட்கள் செய்ய வேண்டும். இடையில அதை விடுபட்டு விடக்கூடாது. அப்படி இடையில ஒரு துண்டுபட்டதுன்னா மறுபடியும் முதல் நாள்லேருந்து அதை ஆரம்பிக்கணும். அப்படி நீங்கள் 21 நாள் பண்ணிட்டீங்கனாலே கூட போதும், உங்களுடைய மனது உங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்துடும். நீங்கள் சொல்கிறபடி அது கேட்க ஆரம்பிச்சிடும். அதனுடைய அளப்பரிய ஆற்றல்களை நீங்கள் வெளிக்கொணர முடியும். இந்த 21 நாள் செயல் திட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, நாம் நம்மளுடைய சுய வாழ்வானாலும் சரி, தொழில் வாழ்வானாலும் சரி, சமுதாய வாழ்வானாலும் சரி, ஆன்மீக வாழ்வானாலும் சரி, இந்த அனைத்து வாழ்க்கையிலையும் நம்ம வெற்றிகளை குவிப்பதற்கு இது ஆதாரமாக இருக்கின்றது. ஆனால் எப்பொழுதெல்லாம் நாம் ஒரு செயல் திட்டத்தை பிறருக்கு கூறுகின்றோமோ, உடனே அவர்கள் அதற்கு பதிலாக என்ன கூறுகின்றார்கள் என்றால், எங்களிடம் நேரம் போதவில்லை, எங்களுடைய சூழ்நிலை இதற்கு ஒத்து வரவில்லை, எங்களால் இதை தொடர்ந்து செய்ய முடியாது என்று பல காரணங்களை, சாக்கு போக்குகளை சொல்லிவிடுகின்றார்கள். ஆகவே நான் என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் பார்த்திருக்கின்றேன். சுய சோதனை செய்வதற்கு, இல்லை அக ஆய்வை நாம் மேற்கொள்வதற்கு, நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையோ அல்லது பொருள் தேடலோ அல்லது உறவுகளோ ஒருபொழுதும் தடையாக இருப்பது இல்லை. அது நமது மனதை பொறுத்த விஷயமாகத்தான் இருக்குது. நம்ம மனதில் எப்பொழுது திடமான எண்ணத்தை கொண்டு வருகின்றோமோ அதை செய்தே ஆக வேண்டும் என்று, அதை செய்வதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இருப்பதில்லை. பிரம்மகுமாரிகளுடைய ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்திலே அவர்கள் இதைத்தான் தாமரை மலர் போன்ற வாழ்க்கை என்று கூறுகின்றார்கள். தாமரை எப்படி சேற்றில் முளைத்தாலும் சேறு ஒட்டாமல் இருக்கின்றதோ, தண்ணீரிலே இருந்தாலும் தண்ணீரால் நனைக்கப்படாமல் இருக்கின்றதோ, அதே போன்று நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும், நமது கடமைகளை தினசரி செய்து கொண்டிருந்தாலும், உறவு முறைகளுக்கு இடையே இருந்தாலும், நாம் விடுபாட்டவராக, மேற்பார்வையாளராக, ஒரு ட்ரஸ்டியாக நமது வாழ்க்கையை நடத்தும் பொழுது நமது வாழ்க்கை தாமரை மலர் போன்ற வாழ்க்கையாக ஆகிவிடுகின்றது. ஆக இந்த 21 நாள் செயல் திட்டத்தில் நாம் பங்கேற்பதின் மூலமாக நாம் அளப்பரிய ஆற்றல்களை பெற முடிகின்றது. நமது மனதை நாம் முழுமையாக வெல்ல முடிகின்றது என்பது நிதர்சனமான ஒரு உண்மையாகும். இந்த 21 நாள் செயல் திட்டத்தில் நாம் ஒரு சிறப்பு அம்சமாக என்ன வைத்திருக்கோம் என்றால், முதலில் இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்ற தலைப்பிலே கொடுக்கப்படுகின்றது. அடுத்து செயலளவில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக மனதளவில் நாம் அதற்கான என்ன முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இறுதியாக தன்னறிவுறுத்தல் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு ஸ்லோகன் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஸ்லோகனை நாம் குறைந்தது ஒரு நாளைக்கு 50 முறையாவது மனதிலே திரும்ப கூறிக்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக நமது விருப்பத்திற்கேற்ப ஒரு மாற்றத்தை நம்மால் கொண்டு வர முடியும். ஏனென்றால் நாம் ஏற்கனவே கூறிய மாதிரி நாம் எந்த ஒரு தொடரையும் அல்லது சொல்லையும்
நமது ஆழ்மனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமென்றால் அது வெறும் இயற்கையானதாக இருக்க வேண்டும், உணர்வுபூர்வமானதாக இருக்க வேண்டும், அது ஈஸியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும், நேரடியான ஒரு செய்தியாக அது இருக்க வேண்டும். இதை மனதில் கொண்டுதான் இந்த தன்னறிவுறுத்தலை நாம் இங்கு இணைத்திருக்கின்றோம். ஆக இன்றைய நாளின் தலைப்பு என்ன? செயலளவில் நாம் என்ன செய்ய வேண்டும், மனதளவில் நாம் என்ன செய்ய வேண்டும், தன்னறிவுறுத்தலை நாம் எதை மேற்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த செயல் திட்டத்தில் நாம் வகுத்திருக்கின்றோம். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ யார் இதை செய்ய விரும்புகிறாங்களோ இது 21 நாள் தொடர்ந்து செய்யணும்னு சொல்றீங்க. ஸோ முதல்ல சொன்னது அதிகாலை எழுந்திருக்க வேண்டும்னு சொல்றீங்க. ஸோ அதிகாலைனா எத்தனை மணிக்கு எழுந்து இந்த உணர்வுகளை அவங்க எழுப்ப வேண்டும்? அதாவது ஒரு மாறுதலுக்காக கூட ஒரு நாள் அதிகாலையில் எழுந்து பாருங்களேன். எப்போது நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கின்றீர்களோ அந்த பழக்க வழக்கத்துக்கு மாறாக அதிகாலையில் ஒரு 4 மணி அளவில் நீங்கள் எழுந்து பாருங்க. அந்த சூழ்நிலையை பாருங்க, இயற்கையை பாருங்க, உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். அதில் பலவிதமான அளப்பரிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். உதாரணமாக பறவைகள் எழுவது, செடி கொடிகள் மலர்வது, அதே மாதிரி அந்த சுற்றுப்புற சூழ்நிலையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் பார்க்கும்போது வெகுவாக அதை ரசிப்பீர்கள். ராஜயோகிகளானவர்கள் இதை அமிர்த வேலை என்று கூறுகின்றார்கள். இந்த அமிர்த வேலை நேரத்திலே நாம் எழுந்து இறைவனை தியானிக்கும் பொழுது நமது மனதானது வெகுவாக ஒருமைப்படுகின்றது. ஏனென்றால் பலவிதமான இடையூறுகளின்றி, எந்த ஒரு தடைகளும் இன்றி நமது மனதுகள் சிறப்பாக செயலாற்றுகின்றது. ஏனென்றால் நாம் உறங்கி எழும்போது நமது மனது புத்துணர்ச்சியாக இருக்கின்றது. இதற்காக நாம் எதை மனதளவில் செய்ய வேண்டுமென்றால் சுய ஆய்வினை மேற்கொள்ளுங்கள். இதுதான் நாம் செய்ய வேண்டியது. சுய ஆய்வு அல்லது சுய சோதனை என்று கூறினாலே பலர் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், நம்மளிடம் உள்ள தவறுகள் அல்லது நமது குறைபாடுகள் அதைத்தான் நாம் நினைக்க வேண்டுமோ என்று நினைக்கின்றார்கள். அப்படியல்ல, நம்மிடம் இருக்கின்ற ஆற்றல்களையும் திறமைகளையும் குணாதிசயங்களையும் நாம் பார்க்கலாம். அதை பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த சுய ஆய்வினை நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு கடமையாக கொள்ளுகின்றோம். முதற் இந்த சுய ஆய்வினை நாம் மேற்கொள்ளும் பொழுது நம்மளுடைய பலகீனை மட்டும் நாம் பார்ப்பதில்லை, பலத்தையும் நாம் பார்க்கின்றோம். பலத்தை பார்க்கும்பொழுது நம்மளுடைய சிறப்பு இயல்புகள் என்ன, நம்மளுடைய திறமைகள் என்ன, நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, நாம் எவற்றை எதிர்கொள்ள வேண்டும், அந்த சவால்களை சமாளிப்பதற்கான திறமைகள் நம்மிடம் என்ன இருக்கின்றன என்ற பல விஷயங்களை நாம் காண முடிகின்றது. இதற்கெல்லாம் ஆதாரமாக இருப்பது நமது எண்ணெய் போக்கை கவனிப்பதாகும். நாம் இலகுவாக அமர்ந்து கொண்டு அமைதியாக நமது மன ஓட்டத்தை எழுப்பி, அந்த மனம் எங்கு செல்லுகின்றது, அது ஏன் செல்லுகின்றது, அது செல்லுவதற்கான காரியம் என்ன, இதனுடைய பின்னணி என்ன என்பதையெல்லாம் நாம் காணும் பொழுது சுய ஆய்வின் மூலமாக நாம் நம்மை நன்றாக உணர முடிகின்றது. இதனுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், நம்முள் உறைந்திருக்கக்கூடிய அந்த சக்திகளை நாம் வெளிக்கொணர முடிகின்றது. சக்திகள் மட்டுமல்லாமல் நம்முடைய அடிப்படை குணங்களான அந்த 7 குணங்களையும் நாம் வெளிக்கொணர்வதற்கு இந்த சுய ஆய்வானது ஒரு காரணமாக ஆகிவிடுகின்றது. ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த அதிகாலை ஒரு நாள் மட்டும் எழுந்தா போதுமா, இல்ல அந்த 21 நாட்களும் நம்ம எழுந்துக்கணுமா? கண்டிப்பாக 21 நாட்கள் ஆரம்பிக்கணும். 21 நாள் நீங்க ஒன்று தொடர்ந்து செஞ்சிட்டீங்கன்னா அது உங்களுடைய பழக்கமாயிடும். உங்களுடைய பழக்கத்தில் அதை கொண்டு வரதுக்காக தான் சொல்லப்படுகின்றதை தவிர, நாம் ஒரு விஷயத்த சொல்கிறோன்னு வச்சுங்க, வாழ்நாள் பூரா நீங்கள் கடைபிடிங்கன்னா அது நம்மளால் முடியாதுன்னு சொல்லிடும். நம்மளுடைய மனதினுடைய இயல்பு இது. இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் வாழ்நாள் முழுவதும் என்று கூறினால் மனம் அதை ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. அது என்ன கூறும் என்றால், இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமல்ல, இதெல்லாம் என்னால் முடியாது, இப்படியெல்லாம் நான் செய்ததல்ல, இதற்கு முன்னால் நான் இப்படி செய்ததல்ல என்றெல்லாம் ஒரு சாக்கு போக்கினை இந்த மனது கூறிவிடுகின்றது. அதனால் அந்த மனதிற்கு புரிய வைப்பதற்காக, புரிந்து கொள்ள இயலாத ஒரு மனதிற்கு, குழந்தையாக இருக்கின்ற மனதிற்கு நாம் புரிய வைப்பதற்காக ஒரு 21 நாள் மகத்தான திட்டத்தை நாம் இப்பொழுது ஆரம்பிக்கின்றோம். ஆக 21 நாள் தொடர்ந்து அதை செய்துவிடும் போது அது நம்மளுடைய சம்ஸ்காரமாக ஒரு பழக்கமாக மாறிவிடுகின்றது. பிறகு வாழ்நாள் முழுவதும் அதை மேற்கொள்வது நமக்கு எந்த ஒரு கடினமாகவும் இருப்பதில்லை. இது எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும்னு
நீங்க சொல்ல முடியுமா brother? அதிகாலையில் நீங்கள் ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கிறது நல்லதாக இருக்கும். பிரம்மகுமாரியினுடைய தலைமையகத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 மணிக்கு பாட்டு போடுவாங்க. ஒரு பாட்டில் தான் நாம் எல்லாமே ஏந்திரிப்போம். அதே மாதிரி இரவு 10 மணிக்குள்ளே நாம் படுத்துடணும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு அதிகபட்சமாக அல்லது குறைந்தபட்சமாக ஒரு 6 மணி நேரமாவது நல்ல குவாலிட்டி ஸ்லீப்பிங் தேவையாக இருக்கின்றது. ஆகவே 10 மணிக்கு படுத்தோன்னா ஒரு 4 மணிக்கு நம்ம ஏஞ்சா கூட போதும். அதிகாலையில் எழுகின்ற பல பலன்களை நாம் அப்போ பெற முடியும். முதல் நாள்ல வந்து அதிகாலை எழும்ப வேண்டும்னு சொன்னீங்க பிரதர். அடுத்த நாள் வந்து துவங்கியதை தொடரும் நாள். ஸோ இந்த காலை கடன்களை எப்படி செவ்வனே முடிப்பது? இதை பற்றி ஒரு விளக்கம் நீங்க தர முடியுமா? இந்த மனதை வெல்லுங்கள் நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், அந்த நாளினுடைய சிறப்பை முதலில் கூறுகின்றோம். அடுத்து நம்ம செயலளவில் என்ன செய்யணும், மனதளவில் என்ன செய்யணும், தன்னறிவுறுத்தலாக எதை செய்யணும்னு பார்க்குறோம். அப்போ மனதளவில் நாம் என்ன செய்யணும்னா, என்ன போக்கை நாம் கவனிக்கணும். ஏன்னா காலை கடன்களை நாம் செவனே செய்ய வேண்டியது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக அத்தியாவசியமாக இருக்கின்றது. உடல் மனதை பாதிக்கின்றது, மனம் உடலை பாதிக்கின்றது. இது ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அதை நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் மனது எப்போ சக்திசாலியாக ஆகிவிடுமோ அப்போ மனதை சக்திசாலியாக ஆக்கிவிடும் பொழுது இந்த உடலை அது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுகின்றது. ஏனென்றால் இதை ஓட்டுநராக இருப்பவர், ஒரு ஓட்டுநராக இருக்கின்ற ஆத்மாதான் சக்திசாலியாக இருக்க வேண்டுமே தவிர உடலானது இந்த ஆத்மாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடாது. ஆகவே தான் இந்த மனதை வெல்லுங்கள் நிகழ்ச்சியில் இந்த மகத்தான 21 செயற்திட்டத்தை நாம் அறிமுகப்படுத்துகின்றோம். இந்த என்ன போக்கை நாம் கவனிக்க வேண்டும், அதற்கு ஒரு பயிற்சியை பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் அழகாக கூறுகின்றது. அதாவது பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயமானது இதற்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி இருக்கின்றது. அந்த நேரத்தில் உலகத்தில் உள்ள அனைவரும் கூட தன்னுடைய மனப்போக்கை என்ன போக்கை கவனிக்கின்றார்கள். உதாரணமாக காலை 7 மணிக்கு, அடுத்து 10:30 மணிக்கு, அடுத்து 12 மணிக்கு, மாலை 5:30 மணிக்கு, அடுத்து 7:30 மணிக்கு, இவ்வாறாக 5 முறை தன்னுடைய என்ன போக்கை கவனிப்பதற்காக இதை அவர்கள் டிராஃபிக் கண்ட்ரோல் என்று கூறுகின்றார்கள். எப்படி டிராஃபிக்கில் ஒரு போலீஸ் ஸ்டாப்னு காட்டினார்னா நீங்கள் எவ்வளோதான் வேகமாக போய் கொண்டிருந்தாலும் உங்களுடைய ஸ்பீடை நீங்கள் குறைத்து நிறுத்தியே ஆக வேண்டும். அதே மாதிரி நம்மளுடைய மனதில் எண்ணங்கள் எழுகின்றன. அந்த எழுகின்ற எண்ணங்களுடைய ஸ்பீடை குறைச்சி அதை நிறுத்துவதற்கான முயற்சியை நாம் செய்ய வேண்டும். இதைத்தான் முகமதியர்கள் கூட 5 முறை ஒரு நாளில் தொழுகிற பழக்கத்தை வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட திசையை நோக்கி தான் அவர்கள் உட்கார்ந்து இந்த பயிற்சியை செய்கின்றார்கள். ஆக என்ன போக்கை நாம் கவனிப்பதற்கு இது நமக்கு ஏதுவாக இருக்கின்றது. ஏனென்றால் நாம் இந்த காலை கடன்களை செய்யும் பொழுது கூட நமக்கு ஒரு வாய்ப்பு என்ன கிடைக்கின்றது என்றால், சரியான நேரத்தில் எழுந்துவிட்ட காரணத்தினால் நாம் நாட்களை சரியாக திட்டமிடவும் நமது காரியங்களை சீராக அல்லது சிறப்பாக செய்வதற்கும் ஒரு வாய்ப்பினை நாம் ஏற்படுத்தி கொள்ளுகின்றோம். அடுத்தது வந்து நம்ம 3வது நாளுக்கு போகலாம். ஸோ நீங்க சொன்னீங்க மனப்பாங்கினை மாற்றிடும் நாள்னு சொன்னீங்க. இதை எப்படி நம்ம செயலில் கொண்டு வருது? நம்ம செயலில் நம்மளுடைய திட்டங்களை பட்டியலிடுங்கள் என்று கூறுகின்றோம். நாம் என்ன செய்ய போகிறோம் இன்னைக்கு காலையிலேருந்து இரவு வரைக்கும் அதை நம்ம பட்டியலாக இட வேண்டும். இந்த பட்டியலாக இடும்போது நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்னவென்றால், நாம் சரியான நேரத்தில் சரியான காரியத்தை செய்வதற்கு நம்மளுடைய குறிக்கோளை நாம் அடைவதற்கு இது ஏதுவாக ஆகின்றது. இதற்காக நம்ம மனதளவில் என்ன செய்ய வேண்டும் என்றால், நேர்மறையான மனப்பாங்கினை கொள்ள வேண்டும். இதில் ஆட்டிடியூட் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கின்றது. ஏற்கனவே நம்ம பலவிதமான மனப்பாங்குகளை பற்றி பார்த்தோம். ஆனால் இந்த மனப்பாங்குகளில் நேர்மறையான மனப்பாங்கு நாம் வைத்து கொள்ளும்போது நம்மளுடைய உணர்வுகள் கூட நேர்மறையாக இருக்கின்றன, நம்மளுடைய எண்ணங்கள் கூட நேர்மறையாக இருக்கின்றன. ஆகவே நாம் செயல் செய்யும்போது அதில் முழுமையாக ஈடுபட முடிகின்றது. இதில் ஒரு பெரிய அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்களினாலேயே எண்ணங்களில் எழுகின்ற அந்த எண்ணத்தை என்னவென்று நாம் பார்ப்பதற்கான ஒரு அனுபவத்தை நாம் இங்கு செய்ய முடிகின்றது. ஸோ இப்போ 3 நாட்கள் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். 4வது நாளில் சுய கௌரவத்தை நாம் பெற்றிடக்கூடிய நாள். ஸோ இதில் நீங்கள் சொன்னீங்க ஆவல்களை பட்டியலிடணும்னு. எப்படி இந்த ஆவல்களை நம்ம பட்டியலிட முடியும்? இதுக்கு ஒரு விளக்கம் தர முடியுமா? நிச்சயமாக.
இது நாம் செயலளவில் செய்ய வேண்டியது ஆவல்களை பட்டியலிடுதல். ஆனால் மனதளவில் நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால், நாம் மதிப்பளிக்க வேண்டும். அனைவருக்கும் மதிப்பளிக்க வேண்டும். இந்த ஆவல்களை பட்டியலிடும்போது அதில் ஒரு வாய்ப்பு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஒரு வாரத்தில் அதிகபட்சமாக நம்ம மனதில் என்ன ஆவல்கள் ஏற்படுகின்றன என்பதை நாம் பார்த்துட்டோம்னாக்கா, அதை நம்ம காலக்கெடுவோடு இலக்குவாக அமைத்து கொண்டு அதற்கான முயற்சியை செஞ்சோன்னா நிச்சயமாக அதை நாம் அடைந்து விட முடியும். அதற்காக தான் நம்ம ஆவல்களை பட்டியலிட வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு சாதனையும் நாம் செய்யணும்னா, சாதிப்பை நாம் நிகழ்த்த வேண்டும் என்றால் அதற்கான ஆர்வம் முதல்ல இருக்க வேண்டும். ஆக ஆர்வம் இருந்தால் தான் அதை நம்மளால் செய்ய முடியும். செய்யும் பொழுது நம்ம எந்த களைப்பின்றியும் விடாமுயற்சியாக அதை செய்து நாம் அதை நிச்சயமாக அடைய முடியும். அதனால் நமக்கு எழுகின்ற ஆவல்கள் என்னென்னங்கிறத நாம் பட்டியலிடக்கூடிய ஒரு பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். இது செயலளவில் நாம் செய்யக்கூடிய ஒன்று. இதையே நம்ம மனதளவில் பார்த்தோமானால் நாம் அனைவருக்கும் மதிப்பளிக்க வேண்டும். பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். நமக்கு சமமானவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நமக்கு சிறியவர்களுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். இது உறவு முறைகளில் நாம் சீராக இருப்பதற்கும் சிறப்பான பலன்களை பெறுவதற்கும் மிகுந்த ஆதரவாக இருக்கின்றது. ஸோ இன்னைக்கு 4 நாட்கள் நம்ம என்ன செய்யறதுங்கிறத பார்த்துட்டோம். 5வது நாளில் எண்ணங்களை நம்ம எப்படி மேம்படுத்துவது, விதவிதமான எண்ணங்கள் நமக்கு வருது, அதை எப்படி மேம்படுத்துவதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு எப்படி உடற்பயிற்சி எப்படி இதுக்கு உதவும், இதுக்கு ஒரு விளக்கம் நீங்கள் தர முடியுமா? நிச்சயமாக. நாம் இந்த எண்ணங்களை மேம்படுத்தக்கூடிய இந்த நாளில் நாம் செயலளவில் செய்ய வேண்டியது உடற்பயிற்சி. உடற்பயிற்சி ரொம்ப அத்தியாவசியமானது. இது மனதிற்கு அதிக ஒத்துழைப்பை கொடுக்கின்றது. நம்மளுடைய வயதிற்கு ஏற்ப, வாகுக்கு ஏற்ப, பருவத்திற்கு ஏற்ப இலகுவான சில பயிற்சிகளை செய்தால் கூட போதுமானது. இதற்காக நாம் உடலை வருத்தி கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இதற்கு நான் உதாரணமாக கூறுவேன். நீங்கள் நடைப்பயிற்சியை கூட, சற்று வேகமான நடைப்பயிற்சியை கூட நீங்கள் மேற்கொண்டால் கூட போதுமானதாகும். இந்த உடற்பயிற்சி அத்தியாவசியமாக இருக்கின்றது. நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு மட்டுமல்லாமல் அது நம்மளுடைய மனதை கூட ஆரோக்கியமாக வைப்பதற்கு ஏதுவாக இருக்கின்றது. இதற்காக நாம் மனதளவில் என்ன செய்ய வேண்டும்? மனதை நாம் சமநிலையில் வைத்திருக்க வேண்டும். சமநிலை என்றால் என்ன? இயற்கையோடு நாம் ஒத்துசைந்து இருக்கக்கூடிய ஒரு மனநிலையைத்தான் சமநிலை என்று கூறுகின்றோம். ஆக மனதை சமநிலையாக வைத்திருக்கும் பொழுதுதான் நமது மனமானது திறம்பட செயலாற்றுகின்றது. மனது களைப்படைந்து விட்டாலோ, மனது துக்கத்தில் இருந்தாலோ, மனதில் பலவிதமான பிரச்சனைகளை அது உருவாக்கி விடுகின்றது. ஏனென்றால் நமது எண்ண ஓட்டத்தை அது வெகுவாக பாதிக்கின்றது. எப்பொழுது மனம் சமன்பட்ட நிலையில் இருக்கின்றதோ அப்பொழுது அது எந்த ஒரு தீர்க்கமான முடிவையும் எடுப்பதற்கு ஏதுவாக இருக்கின்றது. மன உணர்வுகள் ஒரு நடைமுறை வாழ்க்கையில் அவை நேர்மறையானதாக இருக்கின்ற காரணத்தினால் நமது மன எழுச்சியானது ஒரு உத்வேகம் உடையதாக அமைந்து விடுகின்றது. ஆகவேதான் நாம் நம்மளுடைய மனதை சமநிலையில் வைத்திருக்க வேண்டியது அத்தியாவசியமாக இருக்கின்றது. உடற்பயிற்சியின் போது நாம் உடலை சமநிலையில் வைப்பதற்காக முயற்சிகளை செய்கின்றோம். அதற்கேற்ப மனதளவில் நாம் மனதை சமநிலை வைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த திட்டத்திலே வகுக்கப்பட்டு இருக்கின்றது. ஆசனங்களில் கூட கடினமான ஆசனங்களை நாம் மேற்கொள்வதற்கு பதிலாக சூரிய நமஸ்காரம் போன்ற சிறிய பயிற்சியை நாம் மேற்கொள்வதன் மூலமாக கூட நம்மளுடைய உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் நிச்சயமாக நன்றாக ஆகிவிடும் என்று நான் கருதுகின்றேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம் 5 பாடத்திட்டத்தில் உள்ள 5 விஷயங்களை நம்ம பார்த்தோம். 5 நாள் நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறத பற்றி பார்த்தோம். அதிகாலை எழுவதிலிருந்து நம்மளுடைய உடலை நன்கு பேணுவதிலிருந்து, நடவடிக்கைகளை பட்டியல் இடுதலிலிருந்து, ஆவல்களை பட்டியல் இடுதலிலிருந்து, எண்ணங்களை மேம்படுத்துதல் மூலமாக 5 விஷயங்களையும் நாம் பார்த்தோம். இது ஒன்றொன்றுக்கும் கூட ஒரு தொடர்பு உண்டு. ஆன்மீகத்தில் ஒரு அதிசயமான விஷயம் என்னவென்றால், ஏதாவது ஒரு முயற்சியை நாம் மேற்கொண்டோமானால் அது அதற்கான பலனை மட்டும் கொடுப்பதல்ல, அதற்கு அடுத்த பல விஷயங்களுக்கும் அது உதவி செய்கின்றது. ஏனென்றால் ஒரு புரிதல் என்பது எப்படி பல புரிதல்களை உள்ளடக்கி இருக்கின்றதோ அதே போன்று ஒரு முயற்சியானது ஒரு பலனை கொடுப்பதற்கு பதிலாக பல பலன்களை கொடுக்கின்றன. ஆகவேதான் நாம் ஆன்மீக வாழ்க்கையில்
எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் சரி, அது பல பலன்களை கொடுக்கின்றது. உதாரணமாக, அதிகாலை எழுவதன் மூலமாக ஏர்லி டு ரைஸ் என்பதை நீங்கள் கடைபிடிக்கின்றீர்கள். நீங்கள் அதிகாலையில் எழ வேண்டுமென்றால் சீக்கிரமாக நீங்கள் உறக்கத்திற்கும் செல்ல வேண்டியிருக்கின்றது. ஆக உங்களுடைய தூக்கமும் சரியாக உங்களுக்கு வந்துவிடுகின்றது. ஆக ஒரு விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்க போய் அதற்காக பல விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகின்றீர்கள். அதை நாம் கட்டாயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அதன் மூலமாக நாம் தான் பலனை அடைகின்றோம். சாதாரண பலனை அடையப் போவதில்லை, பெரும் பலனை அடைகின்றோம். அதிகாலை எழுவதன் மூலமாக பாருங்கள், நமக்கு நம்மளுடைய நாட்களை எப்படி செலவிடுவது என்பதை குறிப்பெடுப்பதற்கு அல்லது திட்டமிடுவதற்கு ஒரு வாய்ப்பும் கிடைத்து விடுகின்றது. ஆக நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் கூட சீரிய முறையில் செய்வதற்கான ஒரு வாய்ப்பையும் நாம் பெறுகின்றோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்கள் அதிகமாக விழித்திருந்தீர்களானால், அதாவது அதிகாலை எழுவதன் மூலமாக 1 மணி நேரம் நீங்கள் சேமித்தீர்களானால், உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணி பாருங்கள், எத்தனை மணி நேரங்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள் உங்களுக்கு அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கிறது என்று. ஆனால் இன்றைய மனிதர்கள் அதை பற்றி புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் தூங்கும் பொழுது அதிகமாக தூங்குகின்றார்கள். அதிகமாக தூங்குவதனால் எவ்வளவு இழப்புகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது. நமது வாழ்க்கையை சுருங்கி விடுகின்றது. ஆக வாழ்க்கையை முழுமையாக வாழ வேண்டுமென்றால், வாழ்க்கையை பொருள் பொதிந்த வாழ்க்கையாக வாழ வேண்டுமென்றால், நாம் அதிகாலையில் எழுவது மிக மிக அத்தியாவசியமாக ஆகின்றது. ஸோ இந்த நிகழ்ச்சியில் பிரதர் நீங்கள் ரொம்ப அழகாக இந்த திட்டம் ஒன்று நமக்கு தந்திருக்கீங்க. இதில் ஃபஸ்ட்டு 5 நாள் நம்ம என்ன செய்யணுங்கிறத அழகாக விளக்கம் தந்திருக்கீங்க. மற்ற வரக்கூடிய நாட்களில் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்கலாம். இங்கே இன்று வந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். மனதை வெல்வதற்கான செயல் திட்டங்கள். முதல் 5 நாள். முதலாம் நாள் மகத்தான ஆரம்ப நாள். இந்த நாளுக்கான செயல் திட்டம் அதிகாலையில் எழுந்திருங்கள். 2ஆம் நாள் துவங்கியதை தொடரும் நாள். இந்த நாளின் செயல் திட்டம் காலை கடன்களை செவ்வனே செய்யுங்கள். 3வது நாள் மனப்பாங்கினை மாற்றிடும் நாள். இந்த நாளின் செயல் திட்டம் தினசரி நடவடிக்கைகளை பட்டியலிடுங்கள். 4வது நாள் சுய கௌரவம் பெற்றிடும் நாள். இந்த நாளின் செயல் திட்டம் ஆவல்களை பட்டியலிடுங்கள். 5வது நாள் எண்ணங்களை மேம்படுத்தும் நாள். இந்த நாளின் செயல் திட்டம் எளிய உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். ஓம் சாந்தி.